108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் திருநெடுந்தாண்டகத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கியது. பகல் 10 ராப்பத்து நிகழ்ச்சியில் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரத்துடன் மூலஸ்தானத்தில் இருந்து அர்ஜுனா மண்டபத்திற்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3:15 மணிக்கு ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை மற்றும் திரு ஆபரணங்கள் அணிந்த நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு 2ஆம் பிரகாரம் வலம் வந்து தாழிக்கோட்டான் வாசல் வழியே 3ஆம் பிரகாரத்தில் தங்க கொடிமரத்தை சுற்றி துடை பிரகாரம் வழியாக சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் வழியாக வந்தார். முன்னதாக விரஜா நதி மண்டபத்தில் பட்டர்களின் வேத விண்ணப்பங்களை நம்பெருமாள் கேட்டருளினார். இதையடுத்து சரியாக 4:15 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அப்போது கோவில் நடைப்பகுதியில் திரண்டு நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கதவு திறந்ததும் முண்டி அடித்துக் கொண்டு கோவிலுக்குள் நுழைந்து நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். பக்தர்களோடு நம்பெருமாளும் பரமபத வாசலை கடந்து சந்திர புஷ்பகரணி வழியே பூந்தொட்டி பந்தல் வந்து 4ஆம் பிரகாரத்தில் உள்ள மணல்வெளி வழியே 5ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கொட்டகைக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பரமபத வாசல் திறப்பு விழாவில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்தனர். இந்த விழாவில் பாதுகாப்புக்காக 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை காவலர்கள் குவிக்கப்பட்டு இருந்தனர். ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் ரகசிய கேமராக்கள் மூலம் பார்வையிட்டு வந்தனர்.